வணக்கம் நண்பர்களே. மிக வெளிப்படையாகவே பேச வேண்டிய தருணங்கள் இது. தேர்தல் களம். திமுகவில் கனிமொழி ஒரு அதிரடி முடிவு எடுக்க இருப்பதாக தகவல்கள் பரவுகின்றன. என்ன காரணம்? ஏன் இப்படி ஒரு அதிரடி முடிவுகள் அவங்க எடுக்கணும்? திமுகவின் வரலாற்றிலேயே மறக்க முடியாத ஒரு முடிவாக அது இருக்கும் என்று அவர் நெருங்கிய வட்டாரங்களில் தெரிவிப்பதாக பரவலான தகவல். அப்படி என்ன முடிவு எடுக்கப் போகிறார்? தென் தமிழகத்தில், குறிப்பாக தூத்துக்குடி அதை சுற்றி இருக்கும் மாவட்டங்களில் வேட்பாளர்களை தேர்வு செய்வது, வெற்றி பெறுவதற்கான தேர்தல் பிரச்சாரங்களை திட்டமிடுவது இன்னும் ஒரு வேலையை ஒதுக்கி கொடுத்துருக்காரு. யார்? ஸ்டாலின். கனிமொழி அதுக்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் இடையில் சபரீசன், பேரே சொல்லி பேசுவோம், நம்ம இன்னும் ஸ்டேட்மெண்ட்லாம் வச்சுக்கல, ஆனால் பேர் சொல்லி சொல்லுவோம், இல்லைன்னு சொன்னால் மறுத்துட்டு போட்டோம். சபரீசன் மிக தீவிரமாக தலையிடுகிறார். அந்த தென் மாவட்ட தொகுதிகளில் தன்னுடைய ஆதரவாளர்கள், அதாவது சபரீசனுடைய ஆதரவாளர்கள் அல்லது சபரீசன் சார்ந்திருக்கும் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அங்கே போய் இவர் தலையீடு செய்வது, வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் பஞ்சாயத்து செய்வது அப்படின்னு இவருடைய தலையீட்டை அங்கே நிலைநிறுத்துகிறார். அப்போ இதில் 2 சந்தேகங்கள் வருகிறது. ஒன்று, தன்னுடைய ஆதரவாளர்களை இவர் தென்பகுதியில் நிறுத்துகிறாரா, அல்லது நேரடியாக இவரே அங்கு போட்டியிடணும், இப்போ இருக்கிற எம்எல்ஏ எலெக்ஷனோ அல்லது எம்பி எலெக்ஷனோ இதில் போட்டியிடணும், அப்போ இப்போவே நம்ம போய் நம்மளுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்திக்கணும்னு நினச்சி சபரீசன் செயல்படுறாரா தெரியல. ஆனால் கனிமொழி என்ன சொல்கிறார் என்றால், இதே நிலை தொடர்ந்தால், இப்போ ஒரு பெரிய அதிர்ச்சி இடி திமுக கொடுத்துருக்காங்க. அது திமுக வேணால் அது ஒன்றுமே இல்லாத மாதிரியே கண்டுக்காத மாதிரி இருக்கலாம். ஆனால் அழகிரி அண்ணனுடைய தீவிர ஆதரவாளரான PM அண்ணன் அவர்கள் அதிமுகவில் இணைஞ்சிருக்கார். இது தென் தமிழகத்தில் திமுகவுக்கு கிடைத்த மிகப்பெரிய சம்மட்டி அடி. இதை நீங்கள் களத்தில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும். சும்மா ஒன்றுமே நடக்காத மாதிரியே யாரோ ஒரு நிர்வாகி போனார் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இரும்பு பிடி அங்கே போயிருக்கு. இப்போ அடுத்து கனிமொழியும் அதிரடி முடிவெடுத்தால் திமுகவின் வரலாற்றில் ஒரு மறக்க முடியாத பேரதிர்ச்சியாக திமுகவுக்கு அமையும், கனிமொழி அந்த முடிவெடுத்தால். ஆனால் அவர் எடுக்க மாட்டார். நீங்கள் சும்மா சொல்லாதீங்க, பிறகு பார்த்துக்கிடுங்க, அவதூறு வழக்கு போட வேண்டியிருக்கும் அப்படின்னு என்னை பார்த்து சொன்னீங்கன்னா, முதல்ல கனிமொழி அம்மாட்ட கேளுங்க, இந்த மாதிரி தலையீடுகள் இருப்பது உண்மையா, சபரீசனுடைய தலையீடுகள் இருக்கிறதா, நீங்கள் அதில் அதிருப்தி அடைந்திருக்கிறீர்களான்னு கேளுங்க. அதுக்கப்புறம் ஆமாம் இல்லைன்னு சொல்லட்டும், இவங்க என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்றதையும் பார்ப்போம். தொடர்ந்து பேசுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.